சின்னமலை, பசும்பொன், வஉசி, காமராஜர், பாரதியார், அம்பேத்கர் இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்காக போராடினாங்க. ஆனா இவங்களையெல்லாம் ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஜாதி கட்சி ஆரம்பிச்சு நடத்துறதா ஜாதி வெறியோட உச்சபட்சமே. இதையெல்லாம் மீறி நான் ஜாதி ஒழிக்கிறேன், நான் காதல் கல்யாணம் பண்றதுனால ஜாதி ஒழிய போகுதுன்னு அப்படின்னு நினைச்சு நீ போய் கல்யாணம் பண்ணினு வையே, ஜாதி ஒழியாதுமா, உன் வாழ்க்கைதான் அழியும். இந்த சினிமா கதையில வேணா கடைசியில ஜாதி ஒளி, மத்தபடி ஜாதியில ஒழியாது. ஏன் மேட்ரிமோனியல் கூட ஜாதிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அப்போ எல்லாமே ஜாதி பார்த்துதான் செய்வாங்களா அங்கிள்? இல்லம்மா, 2 இடத்துல நம்ம ஜனங்க ஜாதி ஒழிச்சிருக்காங்க தெரியுமா? எது எதுன்னு கேக்குறியா? உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது தனக்கு ரத்தம் ஏத்துற சூழ்நிலை வந்தா இது என்ன ஜாதி ரத்தம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு, விபச்சார விடுதிக்கு போனா நீ என்ன ஜாதி பொண்ணுன்னு கேட்டுட்டு எவனும் போய் கதவை சாத்த மாட்டான். இந்த 2 இடத்த மட்டும்தாம்மா நம்ம ஜனங்க ஜாதி ஒழிச்சிருக்காங்க. மத்த பக்கமெல்லாம் கல்வெட்டுல பதிஞ்ச மாதிரி ஜாதி பதிஞ்சு கிடக்கு.